நூல்களை பற்றி இந்த புற்றாமரை நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா ஹார்மோனிய இசை கலைஞர் திரு கௌதமன் ஐயா அவர்களை முதல்வர் சார்பிலும் தமிழ்துறையின் சார்பிலும் மாணவர்களாகிய அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கின்றோம். இது போன்ற நிகழ்வுக்கெல்லாம் நம்மை ஊக்கப்படுத்தியும் அதற்குண்டான திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்தும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய நிகழ்வுகளாக அமைத்து கொடுத்தும் அதை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்மை வழிபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி முதல்வர் ஐயா முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்று கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய தமிழ் துறையிலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது மாணவர்களுக்கு உண்டான பட்டய படிப்புகளாக இருந்தாலும் அதை தாண்டி ஆய்வரங்கம், இது போன்ற அறிவன் வட்டம் உள்ளிட்ட மாணவர்களுக்கு அறிவு கருவூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் அதை சிறப்புற ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என நாம் வரவேற்கும் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நமக்கெல்லாம் சிறப்பானதொரு அனுபவத்தை ஐயா அவர்கள் ஹார்மோனியம் என்று சொல்லக்கூடிய இசை கருவியை இசைக்கக்கூடிய ஒரு பெரும் பேற்றை பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் ரொம்ப அந்த இசை கருவிகளை இசைப்பதற்கு நிறைய அனுபவமும் நினைவாற்றலும் தேவை. எந்த இசை கருவிகளாக இருந்தாலும் அதை இசைப்பதற்கு, அதை பாடம் பண்ணுவதற்கு, மனதிலே தேக்கிக் கொள்வதற்கு பல பயிற்சிகளை மேற்கொண்டுதான் அவர்கள் அதை இசைப்பார்கள். அது ஒரு பெரிய இறைவனுடைய திருவருள் இருந்தால் மட்டுமே நாம் இசைக்கருவிகளை இசைக்கக்கூடிய பேற்றை பெற முடியும். அப்படி நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு இசைக்கருவிகளிலே ஒன்றாக திகழக்கூடிய ஹார்மோனியம் என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவியை தன்னுடைய இளம் வயதிலே இருந்து ஐயா அவர்கள் பக்க இசை கலைஞராக வாசிக்காத பெரிய ஆளுமைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே தமிழ்நாடு முழுவதும் இசை கருவிக்காகவும் இசைக்காகவும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். காஞ்சிபுரத்திலே ஏறக்குறைய கலெக்டர் ஆபீஸ் ஒட்டிய பகுதியிலே நம்முடைய பணாமுடீஸ்வரருடைய கோவிலுக்கு பின்புறத்திலே அவர் வசித்து வருகிறார். தமிழகத்தினுடைய எல்லா ஆலயங்களிலும் நடைபெறக்கூடிய விழாக்களிலும் அங்கே தொடர்ந்து நடைபெறக்கூடிய இசை நிகழ்ச்சிகளில் எல்லாம் 10 நாட்கள் 15 நாட்கள் என்று அங்கே சென்று தங்கி இந்த இசை கலையை இசையை அங்கே வழங்கி கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தனித்துவமான ஒரு நாட்டுப்புற கலைக்குழுவையும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பெருமைகளுக்கு உரியவர் நம்முடைய இன்றைய சிறப்பு புரிவாளர் திரு கௌதமன் ஐயா அவர்கள். தமிழக அரசினுடைய கலைச்சுடர் மணி என்று சொல்லக்கூடிய விருதை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஹார்மோனிய இசையிலே காஞ்சிபுரத்திலே ஒரு சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக திகழ்ந்து கொண்டு நிறைய மாணவர்களையும் உருவாக்கி வரக்கூடிய பெருமைக்குரியவர்கள். இன்றைய தினம் நம்முடைய கல்லூரிக்கு ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதை ஒட்டி அவருடைய இசை பயணம், மிக நீண்ட நெடிய அந்த இசை பயணத்தையும் இசை அனுபவத்தையும் இங்கே நமக்கு வழங்க இருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் ஒரு முறை அனைவரின் சார்பாகவும் வரவேற்று அவருடைய இந்த இசை பயணத்தையும் இசை அனுபவத்தையும் நமக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை என்றாய் போற்றி பாகம் பெண்ணூறு ஆனால் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி வேல் முருகனுக்கு அரோகர ஞானவேல் முருகனுக்கு அரோகர கோவிந்தா சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பெரியவர்களே குழந்தைகளே, நான் வகுப்பு எடுக்க வரவில்லை. சாதாரணமாக குழந்தைங்களா கூட எங்கள் பேர பேட்டிங்களா கூட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேச வந்துருக்கிறேன். பாம்பை கண்டு நாம் பயப்படுறோம், நம்மளை கண்டு பாம்பு பயப்படுது. அடிச்சிட போகிறாங்களோ. நான் பக்கத்து ரூமில் உட்காந்துருந்தேன். எப்போ என்ன ஆப்ரேஷன் தேட்டருக்கிட்டு போக போகிறாங்களோன்னு பயந்துட்டு உட்காந்துருந்தேன். ஐயா வந்து பசங்களை பார்க்கணும் பயம் வந்து வரணும் தாங்க பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். நான் சாதாரண ஐயா மாதிரிலாம் நம்ம படிப்பது கிடையாது. சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சாதாரணமாக பேச்சு வழக்கில் எப்படி பேசுகிறோமோ அப்படிதான் நான் செய்திகளை உங்களோட பகிர்வதற்காக வந்து நிறையா நம்ம செய்திக்கு போவோம். அகில உலகை காக்கும் பரம்பொருள் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சுவாமிகளை வணங்கி ராமகோடி வீராதிபதியான குருநாதர்களின் முன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி அவர்கள் அல்லாசுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டுகிறேன். காஞ்சி சங்கரா கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட அனைத்து துறை பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த உலகில் போற்றத்தக்க பல வகையில் முத்தமிழ் கலைகளை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கும் நடராஜ பெருமானும் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி சரஸ்வதி போன்ற எண்ணற்ற தெய்வங்கள் நமக்கு கலையை பொக்கிஷமாக வழங்கியிருக்கின்றார்கள், அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். அதை பின்பற்றி தமிழகத்தில் இயல் இசை நாடகம் மூலமாக பல ஜாம்புவான்கள் அந்தந்த காலகட்டங்களிலே வாழ்ந்து நமக்கு பல நெறிகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்கள் இன்னுலக அறிந்திருக்கின்றார்கள். இப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் 1970 போயிட்டேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு மகா பெரியவா வந்து 1008 பஜனை வச்சார். பஜனைனா கிராமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு தெரியும். காலம் போட்டுக்கிட்டு 6 மணி மிருதங்க வாசிக்கிட்டு கையில தம்புரா கட்டை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே போவாங்க. எல்லாரும் நாமம் போட்டு போவாங்க. அது பஜனை. அந்த நாம சங்கீர்த்தனம் வந்து அந்த நாம சங்கீர்த்தனம் கேட்டா எந்த நோயும் வராது அப்படின்னு மகாசாமி நல்ல இடமா எடுத்து கொடுத்தினார். அதனால தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பஜனை குழுவெல்லாம் ஒன்று சேர்த்து பஜனை நடத்தினார். நானும் ஒரு பையனா கலந்துக்கின்னு பஜனை வந்தேன். எனக்கு பஜனை முக்கியம் இல்லை, சுண்டல் கொடுப்பாங்களா வியாபாரம் கொடுப்பாங்களா, ஏன்னா என்னுடைய எண்ணம் வேற. சின்ன குழந்தைங்க இல்லை, பஜனை பற்றி தெரியாது. அப்படி வளர்ந்ததனுடைய விளைவு தான் ஒரு இசைக்கலைஞனா நான் முன்ன மேலுக்கு வந்து அதை இடையில சொல்ல கடமைப்பட்டேன். இப்போ கல்வியில் கரையிலா காஞ்சியில் இந்த மண்ணில் வாழ்வதே பெருமை. காஞ்சிபுரத்தில் நம்ம வாழ்வதே பெருமை. எந்த கோயிலையுமே அம்பாள் கிடையாது. காமாட்சி அம்பாள் நடுநாயகமா இருந்து இந்த உலகத்தை கட்சி காப்பதுனால எந்த கோயிலையுமே காமாட்சி கிடையாது. நீங்க வெளியூர்லாம் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா சாமி இருப்பாரு, பக்கத்துல அம்பாள் இருக்கும். அம்பாள் கோயிலை பார்த்துட்டு வரணும். நம்ம பக்கத்துல உள்ள 20 கிலோமீட்டர் தாண்டி எல்லாமே அம்பாள் இருக்கிறாங்க. நம்ம காஞ்சியோட எல்லையில அம்பாள் இல்லை. அப்படி காஞ்சி மண்ணில் வாழ்வதே பெருமை. தமிழையும் இசையையும் பிரிக்க முடியாது, கடவுளையும் கலையையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். புராண கதைகளாக இருந்தால் ஒருவையா கதை சொல்லிட்டே வரலாம். இது வந்து என்னுடைய இசை பயணம்னு ஐயாமெல்லாம் ஒரு கதை கொடுத்துருக்காங்க. அங்கங்க தொட்டுக்கிட்டே போனோம். அங்க எங்க போனோம், எங்க வந்தோம், அதனால என்ன, இசையால என்ன, இசைதான் ஒரு மனிதனுடைய மனதை இசைய வைக்கும். இப்போ உட்காந்துட்டே இருக்கும்,
வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. நம்ம ஒரு செகண்ட்ல நம்ம எல்லாரும் அங்க திரும்பி பார்க்கணும். ஏன்? அது ஒரு உணர்வு. உணர்வை தூண்டுவதுதான் இசை கலை. நம்ம எதுவுமே தெரியாத கம்முன்னு கோமா எந்த புத்தி கிடையாது அப்படின்னு நம்ம உடனே நம்ம இடம் போட்டோம். இந்த மாதிரி இதை ஒரு தொடர் கதையா நம்ம சுட்டி காட்ட முடியாது. 100 புத்தகங்களை படித்தால் தான் 1 மணி நேரம் பேச முடியும்னு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் நாங்கெல்லாம் இசைத்துறையில கஷ்ட நஷ்டங்கள்லாம் பட்டு மேலுக்கு வந்தாதான் ஒரு இசை கலைஞனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மகாபாரத ராமாயணம்லாம் உங்க கிராமத்துக்குள்ள நிறைய கேட்டு பகல் பூரா 5 மணி நேரம் மகாபாரத ராமாயணத்தை விரிவுரை பண்ணி செய்வாங்க. ஒரு இசையாளர் உட்காந்துன்னு இந்த செய்தியை படிப்பாரு, இவங்க கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கதையினுடைய சாராம்சத்தை இரவு நாடகமா நடித்து காட்டுவாங்க தெருக்கூத்து. அப்படியெல்லாம் கலை வளர்க்க நம்ம தமிழ் 100 புத்தகங்களை படிச்சிருந்தா தான் 1 மணி நேரம் பேச முடியும். அது பல மேடைகள் ஏறி பல துன்பங்களை அனுபவிச்சு பல இன்பங்களை வாரி கொடுத்தாதான் ஒரு இசைக்கலைஞர். கலைஞாலுமே முதல்ல அவமானங்கள் தான் நிறைய. இன்னும் இல்லைங்க, நம்ம ஒரு டான்ஸ் ஆடுறோம், ஒரு பாட்டு பாடுறோம், எதிரில் உட்காந்து இருந்தா டான்ஸ் ஆடுறத வச்சு எவ்வளவு வர்ணனை பண்றாங்க. ஐயா நல்லா ஆடுதுப்பா, என்ன இப்படி ஆடுது அப்படி ஆடுதுன்னு நம்ம உட்காந்து நடப்போம். அங்க ஆசிரியர் சொல்றத கேட்டு அதன் பிரகாரம் நம்ம நல்ல மாதிரி நிகழ்ச்சியை ப்ரோக்ராம் பண்ணாலும் கூட எதிரில் உட்காந்து நம்ம தோழி என்ன சொல்லுவாரோ அப்படி சொல்லுவாரு அப்படி சொல்லுவாருன்னு நம்ம ஒரு அச்சுத்தலுக்குள்ள இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நாங்க வந்துருக்கோம். நான் படிப்பு கிடையாது, படிப்பு ரொம்ப கம்மி. ஆனா எங்க வீட்டுல எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, வாத்தியாராக. எனக்கு கலை மீது ஆர்வம். கலையில நம்ம மேலுக்கு வரணும். எல்லாம் படிச்சு ஹெட்மாஸ்டர் ஆகிறாங்க, வாத்தியாராக வராங்க, தொழில போறாங்க, ஒரு கலைஞனா வரணும். அதனால இந்த வெறுப்பு விருப்புகளை எல்லாம் தாண்டி அதெல்லாம் சந்திச்சு ஆகணும். 2வது இசைக்கு வெக்கம் எதிர்த்து வெக்கப்படக்கூடாது. நாங்கெல்லாம் ஒரு வீர விளையாட்டு பண்றோம், வெறுப்பு சுற்றுறோம், ஒரு காவடி ஆடுறோம், ஒரு தெருக்கூத்து ஆடுறோம். அப்படின்னும் போது வாயை திறந்து பாடினா யாராவது சிரிப்பாங்களோ கேலி பண்ணுவாங்களோ, இந்த புதுசா வாயை திறந்து பேசுறாரு பாடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு ஒரு அச்சம், பயம். இந்த வெக்கமா இசைக்கு வெக்கம் எதிரி. ஒரு பலாப்பழம் எப்படி இருக்குது, தொட்டு பார்க்க முடியுமா? அதை தொடும்போது அருவருப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் பலாப்பாய்க்கு மேல ஒரு தலைமையில வச்சு கொஞ்சம் தூங்கலாமான்னு ஒரு எண்ணம் இருந்தா அதை உரிச்சு இந்த சுவையை பார்க்கும்போது அடடா இந்த பலாப்பழத்தை தப்பா நினைச்சுட்டுமே. என்ன அர்த்தம்? அதனுடைய பயன்பாட்டை நம்ம அறிந்த பிறகுதான் அதனுடைய சுவை. 2வது, இப்படி பல ஆண்டுகள் நாங்கெல்லாம் தூங்காதே இந்த ராகத்தை பற்றியும் சங்கீதத்தை பற்றியும் நடனம் பற்றியும் இப்படி முக்கலை இயல் இசை நாடகம். இயல் பேசுவது, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசினாலும் அது நோவாது. இசை எவ்வளவு நேரம் பாடினாலும் ஜனத்துல பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் பாட்டு பாடலாமா, 1 மணி நேரம் பேசலாமா அப்படின்னு உள்ளத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வாரி கொட்டிட்டு போயிடலாம். நான் சொல்ற செய்திகள் எல்லாம் நல்ல செய்தியா இருந்தால் தயவு செய்து அதை தேக்கி வச்சுக்கணும். தேவையில்லாத செய்தியை புறந்தள்ளிடுவோம். எப்பவுமே நாங்கெல்லாம் ஒரு கருத்தரங்கம் ஒரு பட்டிமன்றம்லாம் போகும்போது ஒரு வெள்ளக்காப்பு பாடுறவங்களோ பேசுறவங்களோ பார்க்க மாட்டோம். நல்ல செய்தி பூரா எங்கிட்டே வரும். காது எங்கிட்ட இருக்கும், கண்ணு எங்க இருக்கும். ஏன்னா நாளைக்கு இந்த செய்தி கிடைக்காது. இந்த மாதிரி குறிப்பெடுப்பது நம்மளுக்கு எதிர்காலத்துக்கு பயன்படும். 2வது, 2 புலவர்கள் வாழ்ந்தார். இது இசை சம்பந்தமான செய்தி, வாழ்க்கை சம்பந்தமான செய்தி. 2 புலவர்கள், இரட்டை புலவர்கள் தமிழக ஒருத்தருக்கு 2 கண்ணும் தெரியாது, இதுக்கு இந்த காலம் கிடையாது. 2 பேருமே கலம்பகம் சொல்லக்கூடிய பாடல்களை பாடுவதிலே மிக வல்லவர். 2 பேரும்
அச்சாமா உறவினர். சரி, உங்க வாழ்க்கையை எப்படி, இவங்க தான் கண்ணு தெரியல, இவங்க தான் காது கேட்கல, காது இல்லையே ஒருத்தருக்கு, உங்களால எப்படி படைக்க முடியும்? நம்மளால 2 நிமிஷம் கண்ணை முன்னாலுமே நம்மளால ஒரு உலகமே இருந்து போச்சு, நம்ம பயப்படுறோம். எப்படி வாழ்ந்தாங்க அவங்க? கலந்துகம் பாடுகிறார். இயற்கையிலேயே அவர்களுக்கு பாணியை விரிவுபடுத்துகிறது. படைத்திருக்கும் போது பல சிந்தனைகள் இருந்திருக்கிறார். ஒரு கடவுளையும் உங்க இடம் போடுறாங்க. ஏன் சரஸ்வதி கையில லட்சுமி கையில காசா வச்சுக்கிறாங்க? இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ கையில ஆயுதம் இல்லாத கடவுள் எத்தனை கடவுள் இருப்பாங்க? எல்லா கையிலும் வேல் உண்டு, மயில் உண்டு, கூலம் உண்டு, கத்தி உண்டு, எல்லாமே மான் இருக்குது. சிவபெருமான் மான் வச்சுக்கிறாரு, வழி வச்சுக்கிறாங்க. ஏன்? என்னை பாதுகாக்கிறதுக்கா? ஆமாம், இதையும் பாதுகாக்கணும். அது அடுத்தவர்களுக்கு அது உதாரணமாக பாதுகாக்கணும். கராத்தே ஒரு பையன் கற்றுக்கிட்டு ஆடுறான்னு சொன்னா அது ஒரு கலை. கராத்தே வேலை விளையாட்டு கலை. நம்ம கலையிலேயே தான் ஊறிட்டு இருக்கணும். கலை வேற விளையாட்டு. சரி, நான் கராத்தேல சொல்லிட்டு அந்த பெட்டி எல்லாம் வாங்கிட்டேன். என்னை யாரும் கை வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். போறேன், ஒரு திமுறா போறேன். இருக்கல் கல்லு கொட்டி வச்சுக்கிறாங்க, ரோடு பூரா கொட்டி வச்சுக்கிறாங்க. அங்கே தார் ரோடு போறதுக்கு ஒரு 20 கல்லு எடுத்துருந்தீங்கன்னா என்ன அடிச்சிங்கன்னா என்னுடைய கலை என்ன ஆகும் தெரிய முடியுமா? கலையில கர்வம் இருக்கக்கூடாது, கல்வியில கர்வம் இருக்கக்கூடாது. அதுதான் கிளம்புவாங்க, அதுதான் படிக்கணும். இது என்னது, எம்பொருள், என்னுடைய அப்படின்னு உறவுகளை மட்டும் விடக்கூடாது. உறவுதான் நம்ம கலைதான் நம்ம கடைசியிலும் காப்பாற்றணும். படிப்பு இருக்கணும், ஒரு கலை தான். தெய்வானிக்கிட்டனாக்கா அந்த மாதிரி 2 புலவர்கள் வாழ்ந்தார்கள். ஒத்திரிகார ஒன்று உட்கார்ந்து தலைமுறை பூரா தமிழை வளர்த்தார்கள். தமிழையும் இறை உணர்வையும் மக்களுக்கு சக்கரவர்த்தியோர் ஒட்டத்தொக்கர் இருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா ஒருத்தருக்கு இரட்டை தாப்பால்னு பேர். ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. தமிழ்ல தான் அது பொருந்தும். ஒரு சொல்லு சொன்னா அதுல பல அர்த்தங்கள் இருக்கு. பள்ளியாரன்னு சொல்லணும், தூங்குறதுக்கும் பள்ளியாறு தான். சமையல் செய்யறதுக்கும் கோயிலுங்கள பள்ளியாரை கொடுத்துருக்காங்க. இரவுல சாமியை கொண்டு போயிட்டு பள்ளியார பூஜை, சாமியை ஊஞ்சல்ல உட்கார வச்சு சாலாட்டி பாடி பள்ளியார தூங்குறாங்க. நம்ம இதுவும் பள்ளியாரை இனத்திலையும் அந்த மாதிரி ஒண்ணு. இது தமிழ்ல சொல்றதுக்கு தான் இவ்வளவு அர்த்தங்கள். அதுதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்ற சொல்லு பொருள் உணர்ந்து சொல்லணும். ஏதோ கண்டதை பார்த்து கண்டதை பேசிருக்கிறாரு அப்படின்றதுக்காக அந்த அந்த செய்தி. இப்போ கவிச்சக்கர ஒட்டப்போக்கர் வாழ்ந்தார், கம்பர் வாழ்ந்தார், அம்பன் சாமிகள் வாழ்ந்தார், திருப்புகழ் அருணகிரிநாதர் சுவாமிகள் வாழ்ந்தார், சந்தப்பாளர்கள் பாடினார்கள். திருப்புகழ்லாம் தருவத்தி திருநகை அப்படின்னு ஒரு வரி எடுத்து அந்த பாட்டை முருகன் மேல அவர்கள்லாம் நமக்கு முன்னோடிகள். அவங்க பாடலாம் அந்த பாட்டை நாம பாடிக்கிறோம். 63 நாயன்மார்கள் இருந்து 63 நாயன்மார்களை அடையாளம் காட்டியது சேர்க்கிறார்கள். பெருமாள் தான் போடும்போது பாடி 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 சொல்லி சொல்லி போட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு நிமிஷத்துல நம்ம சொல்லிடுவோம். இப்போ சங்கராபரண ராகத்துல தேசிய விநாயக ஜெயகே அப்படின்னு அது சொல்லம் சரி க க க க க க க க ரி க ம க க க ரி 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 ச. அந்த சொரங்களை சொல்லும் போதே சாகியத்தின் பின்னாலே ஒட்டிக்கிட்டே வரும். நான் அந்த சொரங்களை பாடுனா நீங்களே பாடுவீங்க. அந்த ஐயா சங்கராபரண
மோகனம்னு ஒரு ராகம். அது வந்து மோகனம். அது வந்து கவர்மெண்ட்ல அப்ரூவ் ஆன ராகம். 72 மேலதாத்தா ராகம். மதியம் பிரதி மதியம் மதியம்னா கிட்டத்தரவுல அப்படின்னு. அது மாதிரி குறில் நடி அப்படி பேசுறது வந்து இது வந்து 36 பேச்சு சுத்த மதியம் கிடைக்கணும். 76 தாயிராக இப்ப ஆஇலிருந்து தான் எல்லா சொல்லும் வருது, காங்காச்சாவிலிருந்து தான் எல்லா சொல்லும் வருது, ஏபிசிடிலிருந்து தான் எல்லா ஆங்கில சொல்லும் வருது. இப்படி அந்த அடிப்படை சொரங்களை அமைச்சிருக்காங்க. சொரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அந்த எழுத்து எங்க இருந்து வந்து மிருகங்களுடைய குரல் ஒலியிலிருந்து. இப்போ சக்கரவாகம் ஒரு ராகம் வந்து அந்த காலத்துல பண்ண அமைச்சிருக்காங்க. கர்ணன் ஒரு படத்துல உள்ளத்தின் நல்ல உள்ளம் முழங்காதுன்னு ஒரு பாட்டு. அது அந்த தாத்தாங்களுக்கு தான் தெரியாது. அது சக்கரவாகம் ஒரு உணர்வுகளை நம்ம மனசுல வச்சுக்கணும். உணர்வுகள் எப்படி வருதுன்னா நம்ம சாப்பாட்டு மூலியமா வருது. ஒரு வில்லு பாட்டு, ஒரு வில்லு வச்சுக்கணும். வில்லுக்கு என்னென்ன தேவை? ஒரு கடம், ஒரு நாட்டுப்புற மருதங்கம், ஒரு பாம்பை, ஒரு ஒடுக்கை பக்கத்துல உட்காந்து. ஆமா, மாதவி பார்த்துருக்கீங்களா? மாதவி சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். இப்ப வில்லு பாட்டு பாடுறாங்க. மாதவி வந்து கதையும் பாட்டும் சொல்லுவது வில்லு பாட்டு. அந்த வில்லு பாட்டை முதல்ல யாரு எங்க இருந்து வந்தது? நாடோடிகள் யாரு? இருளர்கள் யாரு? அப்பெல்லாம் எலி குடிப்பாங்க. ஒன்றுல ஒரு பானையில முக்கியோல உள்ள சொல்லி குளித்து உள்ள போட்டு அந்த பொந்துடைய வாயில கீழே தொண்டி குடிச்சு ஊதுவாங்க. கொளுத்திட்டாங்கன்னா இந்த புகை உள்ள போய் உள்ள எலியெல்லாம் வெளியே புகை வெளியில நெடி தாங்காத வெளியே விடுது. அப்ப எல்லாம் எலி குடிச்சுக்கலாம். அவங்க நாடோடிகள். அவங்கெல்லாம் வந்து வில்ல ஆயுதமா வச்சுக்கிட்டு இப்ப குருவிகாரம் வந்து அணில் சொல்றோம், பறவைகளை சொல்றோம். இந்த மாதிரி அந்த வில்ல வச்சுதான் இந்த அவனுடைய குழைப்பு நகர்ந்தது, ஜீவாதாரம் சாப்பிடுறது. அதே தான் மகாபாரதத்துல வில்லுக்கு விஜயன். அர்ஜுனன் வில்லு வச்சிருக்காரு, ராமர் வில்லு வச்சிருக்காரு. அந்த வில்லுக்கு வந்து தலையா கொண்டு வந்த ஒரு குலதெய்வம் ராஜகோபால் என்று ஒரு நடிகர். நம்ம திரைப்படத்துல அவர் தான் முதல்ல வில்லால செய்தி சொல்லுவார். இப்ப டமுக்கு அடிச்சாங்கன்னா புலிமலை யார விட போறாங்க, நாட்டு சண்டை யார விட போறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு. தெருவில் ஒரு மோளம் அடிச்சாங்கன்னா யாரும் நம்ம தெருவில் யாரோ நலமாயிட்டாங்க. அது வரை வாத்தியம். அந்த வாத்தியத்துக்கு இந்த வாத்தியத்தை அந்த காலத்துல தயார் பண்ணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நந்தனார்னு ஒரு சிவனடியார் இருக்கார். அவர் வந்து சைவத்துல பிறந்தவர். அவர் வந்து மாடு ஆடுகள் எல்லாம் வந்து அந்த தோல் எல்லாம் பதப்படுத்தி அதை கட் பண்ணி மிருதங்கம், தவிழு, தவேலா இந்த மாதிரி வாத்திய கருவிகளை தயார் பண்ணி எங்க மாதிரி இசைக்கலைஞர்களுக்கு அவர்கள் அது ஒரு தொழில் வியாபாரம் வச்சு அயன் பண்ணி வைக்கிற மாதிரி அவங்க அந்த தோலை அறுத்து தோற்கருவி இசைக்கருவி வந்து 3வது, புல்லாங்குழல் வந்து துளைக்கருவி, வீணை, வயலின் இதெல்லாம் வந்து யாழ், இதெல்லாம் வந்து நரம்பு கருவி. ஹார்மோனியம் வந்து
துருத்தி இசை பேர் காற்று துருத்தி. காத்து வெளியே காத்த உள்ள கொண்டு ஒரு டேங்க் மூலியமா வெளியூசு போட்டு அதை நம்ம வாசிக்கும் அது சின்ன சின்ன துளைகள் அந்த மாதிரி அது மூலியமா நாதங்களை எழுப்புகிறது. அது பேரு ஆரம்பிக்கும். இசைக்கருவிகளை பார்க்கும்போது தனி லிஸ்ட் இருக்கு. பாட்டு சொல்லியே அவ்வளோ வந்து நம்ம முன்னோர்கள் இந்த இசைக்கருவியை பயன்படுத்துகிறார்கள். சரி, நீங்க யாருங்க, நீங்க என்ன எதுக்கு எனக்கு தெரியல, ஒரு செய்தி சொல்லிக்கிறீங்க. ஐயா சொன்னாரு எல்லாருக்கும் இருந்தாலும் என்னோட உழைப்பு கொஞ்சம் உங்களுக்கு அறிமுகப்படும். எனது பெயர் கௌதமன், பிறை மண்டபம், ஆறு பிள்ளையார் கோவில், 1960 பிறகு அப்பா வேலு அன்னைக்கு தொழில் பட்டினர் செய்து 1975ஆம் ஆண்டு பெருங்கட்டூரை சேர்ந்த வடிவேல் அவர்களிடம் முறையாக ஹார்மோனியம் இசையை பயிர்த்தேன். வெடிகாலம் 5 மணிக்கு காஞ்சிபுரத்துல பஜாவர் வந்து சங்கு கொடுத்தாங்க. சங்கு குடிச்சா வெடிகாலம் 5 மணிக்கு எல்லாரும் தெரியும். அப்ப கடிகாரம் கிடையாது, காட்சி கிடையாது. காட்சிலாம் எங்கேயோ ஒரு பணக்காரங்க ஆடிட்டு இருக்கும். இப்ப இருக்கிற காலம் மாதிரி செல்லு கிடையாது. அந்த 5 மணிக்கு வெடிகாலம் எழுந்து அந்த இசையை சொரத்தோட நாங்கள் சாதாரண சொல்லணும். அவர் பொருளும் என்னுடைய பொருளும் ஒன்றா சேரணும். அது சேர்ந்துச்சு. அப்படி ஒரு சுரமாக ஒரு பாடமாக 10 வருஷம் நான் அவர்கிட்ட போயிட்டு ஹார்மோனியம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை ஓடும். நீங்களாம் சமையல் செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை ஓடும். ஏன்னா சட்டுன்னு சொல்லிடுவாங்க, இப்போ இல்லைப்பா பசுக்குள்ள ஒன்றா இப்படிலாம் அவங்களுக்கு அம்மா இப்படிலாம் வந்து சமையல் செய்ய சொல்லி கொடுக்கலையா ஒரு செகண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இசை வந்து புத்தாண்டு காலம் ஒரு காலம் 5 மணிக்கு போயிட்டு உட்காந்து புத்தாண்டான கற்றுக்கிட்டு அவர் என்னை கொண்டு போய் 1980 மகாபாரத தெருக்கூத்து கம்பெனி விட்டார். தெருக்கூத்துன்றது ரொம்ப கஷ்டம். தெருக்கூத்து வந்து 50 இடத்துல உடம்பு அறையில முடிய வந்து 4 பக்கமும் ஜனவரி கௌரவ கட்டிடுவாங்க. அது மேல வந்து கட்டையால் ஆபரணம் கட்டை, கல்யாணம் கொடுங்க கட்டை. அந்த கட்டையை கொடைஞ்சி மகுடமா வச்சு கண்ணாடி நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியே ஒரு பைசா மாதிரி ரவுண்டா கட் பண்ணி அதை ஒட்டுவாங்க. என்ன பேஸ்ட் போட்டு ஒட்டுவாங்க. அப்போ பேஸ்ட்லாம் கிடையாது, கோந்துலாம் கிடையாது, கம்பு கிடையாது. புளியங்கோட்டையை ஓட வச்சு ஃபுல்லா இடிச்சு அதை கூழாக்கி கஞ்சி தண்ணி சோறு கஞ்சி உள்ள பேஸ்ட்ல அந்த டிசைன் ஒட்டுவாங்க. அது மேல ஒரு சிங்கங்காலம் ஒண்ணு இருக்கும். வரக்கூடிய நடிகர்கள் வந்து ராஜாவா இருப்பான். மகாபாரதத்தில் நிறைய பாத்திரங்கள் இருக்கு. ஜெகனி மாமா, துரியோதன, வேம, விதுர, சுனுரி, கர்ண, வப்புன் தான் கட்டியக்காரன். கட்டியக்காரன்றவன் வந்து அந்த நாடகத்துக்கு ஆசிரியர். நீங்க ஏதாவது ஒரு எழுத்துல தப்பு பண்ணிட்டா கூட உங்க ஆசிரியர் என்ன பண்றாரு, அதை அந்த நேரத்துல திருத்தி சொல்றாரு. அதுதான் கட்டியங்காரதான் வந்து பப்புனா போடுவாங்க. ஆனா அவன் தான் வந்து தப்பு தகண்டா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அந்த பொதுமக்கள் மத்தியில் அது போய் சேரக்கூடாதுன்னு அதை திருத்தி சொல்லுவான். அவன் பப்பு கட்டிய சொல்லுவான். கட்டியன்னா இந்த நேரத்துல இந்த நாடகம் இங்க நடக்கும். இப்போ வரப்போற ஒரு தர்மர் வர போறாரு, இந்த சபை நடக்க போகுது, நீங்க எல்லாம் அமைதியா இருந்து இந்த கூத்தை கண்டு கழிக்கணும். இதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா உங்க பிள்ளைங்களை எப்படி தவறு செய்தா மன்னிக்கிறாங்களோ அது மாதிரி நீங்க எல்லாம் பொறுத்து எங்களுக்கு அமைதியா இருந்து எங்க நாடகத்தை நடத்துவதற்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு ஒரு அறிமுகம் பண்ணிட்டாரு. ஐயா அறிமுகம் பண்ணாங்க கூட. அந்த மாதிரி அறிமுகம் பண்ணிட்டு அவர் போய் உட்காந்துருவாரு. அப்புறம் ஒரு வேஷமா வரும். அந்த அன்னைக்கு உண்டான செய்தியை அவங்க ஒரு நாடகமா நடத்துவாங்க. என்ன ஒரு சிரமம்னா, நடிக்கிறவன் 1 மணி நேரம் நடிச்சுட்டு அவன் போய் வேஷத்தெல்லாம் கழிச்சுட்டு அவன் போயிடுவான். ஃபேஷன் சொல்லும் போது 50 கட்டு கட்டணும், 4 கட்டு தலையில கட்டணும், நெத்தியில 2 கட்டு கட்டணும், மீசை 2 கட்டு கட்டணும், காது 2 கட்டு, மாறு பதக்கம் கட்டணும். இந்த 2 கட்டையிலையும் தோல் பட்டியல புஜ கட்டைன்னு மேல வந்து முடின்றது ராஜா முடி, சிகரெட்ன்றது நம்ம கூட மாதிரி இருக்கு.
அது சிகரெட்டுன்னு ஒரு முடி கட்ட கட்டணும், இடுப்புல டவுரு கட்டணும். டவுருன்னு சொன்னா கொடை மாதிரி இருக்காங்க, கூத்து பார்த்துட்டு அந்த கூத்துல பிளாஸ்டிக்ல பேப்பர்ல பாவாடை மாதிரி கட்டணும். சரி பாவாடைனாக்கா கீழே தானே சொல்லுவோம், எப்படி மேல வரும் அப்படின் போது வக்கீல வந்து நம்ம வைக்கோல் மாடு வச்சு நல்லா இவ்வளவு கணத்துக்கு உருட்டி அதை இடுப்புல கட்டிட்டு அது மேல ஜான் இருக்கக்கூடிய ஒரு சுத்து டவுரு கட்டுவாங்க. அப்புறம் ஒரு முழம் கட்டுவாங்க, 1.5 முழம் கட்டுவாங்க. அப்படி கட்டினா அப்படி நிற்கும். அதுக்கு மேல அந்த வெள்ளை பாவாடையை கட்டிட்டு அப்புறம் பேண்ட் போட்டுட்டு பேண்ட் காலுங்கிறதோ கெஜ்ஜை கட்டுவாங்க. இந்த அடவுக்கு ஏற்ற மாதிரி மிருதங்கம் வச்சிருப்பாங்க. நம்ம பரதநாட்டியத்துல எப்படி நம்ம அடவு, அது பேர் அடவு. பரதநாட்டியத்துல ஜதி தகதிக்கு 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 தகதிக்குன்னு அது ஓடும். அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி அவர் விரல் அசைவுகள்லாம் உண்டு. இதே மாதிரி தெருக்கு இது கிராமிய கலை, அது வந்து பண்பட்ட பரதநாட்டியம் ரொம்ப கஷ்டம். இப்போ தெருக்கூத்து சொல்றேன், தெருக்கூத்து இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு அவங்க ஒரு மணி நேரத்தில் போயிடுவாங்க. என்ன மாதிரி இசைக்கலைஞர் ஹார்மோனியம் மிருதங்கம் பார்த்துருப்பீங்க வாசிப்பாங்க. முகவீனை மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க கூப்பிட்டு வருவாங்க. இந்த முகவீனை உள்ள ஒரு வைத்திருந்து இந்த காதல வந்துட்டாங்க, அடி வைத்திருந்து அந்த காத்து மேல வந்தாங்கன்னா 4 ஊருக்கு போகும். 4 ஊருக்கு கேட்டாதான் 4 ஊர் ஜனம் வந்து இங்க உட்காருவாங்க, இல்லைன்னா ஒருத்தர் கூட உட்கார மாட்டாங்க. அதுதான் நல்ல பக்கவாத்தியம். இப்போ மிருதங்கம், ஹார்மோனியம், நடுப்புற முகவீனை வாசிக்கும். முகவீனை என்னென்ன சொரம் வாசிக்குதோ அந்த சொரத்தை நாங்க இசைக்கலைஞர்களுக்கு பொருள் இருக்கிறவங்களுக்கு விரல் இருக்காங்க. பாடுறவங்க விரல்ல வாசிக்க முடியாது. விரல்ல வாசிக்கிறதுனால சந்தர்ப்பம் இசை பார்க்கும்போது இவங்க வந்து நாங்க வந்து ராத்திரி 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சாங்கன்னா 11, 12, 1, 5, 6 சூரியன் வந்து முகத்துல பணியணும், படமும் சூரியன் அப்பதான் கூத்து விடும். 8 மணி நேரம் நாடகத்துல நீங்க உட்காந்து எவ்வளவு சிரமம். அதுவும் ஜாலியா உட்காந்துருக்கணும். எந்த நிமிஷத்துல யார் பாட்டு பாடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. வெட்டிக்கார பக்கத்துல உட்காந்து பாட்டு கட்டி இருக்காங்க, அந்த வாசனை. அதுவும் அந்த காலை வந்து நெரிச்சிக்கிட்டே கரிநெய்யத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. 2 கடல் 2 காலை நெரிச்சிக்கிட்டே இருக்கணும். சின்னதா விழுகிற காத்து அந்த 3 கம்பம் வரும், ஒரு குழல் வரும், இரும்பு குழல். அந்த இரும்பு குழல்ல போய் அந்த காத்து போற டேங்க்ல போகும். காத்து டேங்க், ஏர் டேங்க், தண்ணி டேங்க் மாதிரி. தண்ணி டேங்க் ரொம்பி அதுக்கப்புறம் அந்த விரல அசைவு வரும்போது அந்த அந்த தொண்டியின் வழியா அந்த சுரங்கள் வெளியேறும். என்ன பாட்டு பாடினாலும் அந்த பாட்டை நீங்க வாயில பாடுவீங்க, நான் கையில பாடுவேன். அப்படி அந்த 6 மணிக்கு அதே மாதிரி எங்களுக்கு வந்து 36 வேர்ட்ஸ் இருக்கு. 36லயோ 2 விரலையும் வாசிக்கும். இந்த விரல என்ன விரல் போடுறோமோ அந்த சுருதி இந்த அப்படி பாடினாதான் 2 ஒன்னா பாடினாங்க அந்த பாட்டு அவங்களா அவங்க சேர்ந்து பாடுறோம். இல்லைன்னா கஜா ஒண்ணுமே புரியாது. 2வது அவங்க 7 வேர்ட்ஸ் இருந்தாங்க அந்த ராகஸ்வரம், அந்த முகவீடு அத்தனையுமே அந்த 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 காரோடு குரல் வழியில அந்த சுரங்கெல்லாம் வெளிப்படும். என்ன வாசிக்கணும் அதேதான். இதுதான் வந்து இசைக்கு இருவர் யாராவது சொரம் மாதா லயம் பிதா. சொரம்னா என்ன? இந்த சொரம் சொன்ன பாருங்க, அது சொரம், அது காயம். காலம் மிருதங்க வாசிக்கிறாங்க, லயம் பிதா. லயம்னா வாசி. இந்த 2 தாய் தகப்பனை வச்சுட்டாங்க அந்த கலை நிகழ்ச்சி நடக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா நிகழ்ச்சிக்கும் அப்படிதான். இப்போ கரந்தை, அதாவது வந்து நான் பெரும்பட்டூர் வடிவேல் ஐயாவுக்கு 10 ஆண்டு காலம் படித்தேன். அதுக்கப்புறம் சங்கீதம் படிக்கிறது. கரந்தைன்னா தஞ்சாவூர் கரந்தை இல்லை, இங்க நம்ம திருப்பணம்பூர் கரந்தை. இப்ப சீதாராம பிள்ளைன்னு ஐயாவுக்குலாம் தெரியும், உயரமா இருப்பாரு.
அவர் நல்ல சங்கீத வித்துவான். ஆளை பார்த்தா ரொம்ப ஒரு பெரிய ஒரு வித்துவானா தெரியாது, சாதாரணமா இருப்பார். நானும் கேட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு 10 ஆண்டு காலம் பாடம் படிச்சேன். ஏன் நீதான் வேலை தெருக்கு படிச்சு இங்கே வந்து 10 வருஷம் படிக்கிறேன், போதாதா 10? நான் நினைப்பேன் 2000 வருஷம் நான் வாழணும்னு நினைப்பேன். வாழ முடியுமா? ஆனா இருந்து கடைசி காலம் வரைக்கும் விஷயோட தான் வாழணும். வாழ்க்கை இதுல ஒரு உதாரணம், தாயுடைய மடிகள் அந்த வளரும், அதுவா வளரும். எந்த ஊருக்கு கேட்பாங்க, நான் காஞ்சிபுரம் சொன்னேன், கருவூர் போகாது, கருவூர் காஞ்சிபுரம் கருவூர்ல பிறந்தவங்க. சரி, இங்க போய் நீ போய் இன்னொரு படுத்துறோம். ஆகாயத்துல போட அரியார் சாமி ஆகாயத்துல. ஏன்னா அவர் வந்து எப்பவுமே வந்து 24 நாளா முருக சிந்தனை தான். திருத்தணி பாக்குறதே அவருடைய பாத்தீங்களா, நமக்கு ரிட்டர்ன் டிக்கெட் கொடுக்கறது நிமிஷம் போகணும்னு தெரியாது, அவருக்கு தெரியும். அதான் ஞானி. அப்படி ஒரு 10 ஆண்டு காலம் கரந்தை சீதாராமன் கிட்ட ஆர்மோனியம் இருக்குது. எதுக்காக? மகாபாரதம் இதெல்லாம் கூட கிடையாது. பிரபந்தம்னாக்கா திருப்பாவை, திருவம்பாவை இந்த மாதிரி பஜனைக்கு ராகத்தோட பாடணும், வாசிக்கணும் அப்படிங்கிற ஆசையில சொரங்களை எல்லாம் கத்துக்கிறது. அப்புறம் கரைமாமி தஞ்சாவூர் ராமசுப்ரமணிய சர்மா அவர் வந்து பேக்ரவுண்டுக்கு போக சொல்லுவார். சினிமாவில் நடிக்கிறாங்கல்ல, நாடகத்துல அப்போ சிங்கம் கத்தும், யாரும் பிரியும், காக்கா கத்தும், அந்த மாதிரி பல குரல் ஓசைய சங்கீதத்துல கொடுத்தாரு. ஒருத்தர் நெத்தின்னு ஒடியாடுறான்னு சொன்னா நெத்திக்கு ஒரு அபாயகரமான ஒரு ஒலி கேட்கும். பாம்பு வருதுன்னா விசுன்னு வரும்போது நமக்கு பயம் வந்துருக்கு. அந்த ஒலியை கொடுத்தாரு. அவர் கலைமாமணிக்கு வந்து கவர்மெண்ட்ல ஏஎல்சி நாடகத்துல அவருக்கு ஒரு 10 வருஷம் என்ன பண்ணுவாருன்னா, எல்லா செய்தியும் சொல்லுவாரு. ஒரு தலைப்புல ஒரு செய்தி எடுத்து ஹரிகதாவா சொல்லுவாரு. ஹரிகதான்னு இங்க கல்லுப்படுது, கையில சப்பலா கட்ட வச்சுட்டு செய்தி சொல்லுவாங்க. செய்திய இப்போ நாங்கெல்லாம் வந்து அரசாங்கத்துல அரசவை கலைஞர் விருது கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, திடீர்னு ஒரு பிஆர் மக்கள் தொடர்பு அதிகாரி கூடுவார் கலெக்டர், ஐயா நாளைக்கு தாய்ப்பால் வார நடக்குது, 2 மணி நேரம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு. ஒரு 10 நிமிஷம் பத்தி பேசுறேன் ஐயா, ஒரு நான் பார்த்துட்டேன், ஒரு 10 நிமிஷம் பத்தி பேசுறேன். நன்றி. அந்த தாய்ப்பால் வார விழா வருது, உடல் உடம்புக்கு ஒரு வருது, கண் பார்வை குறைபாடு வருது, குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி வார விழா வருது, இப்படி நிறைய விழா இருக்குது. ஒரு விழா வருது, அப்படியெல்லாம் நிறைய விழாக்கள் வருது. இந்த காலத்துல பாருங்க, இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு ஒரு விழா, நாளைக்கு ஒரு விழா, நாளைக்கு இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. இதை வந்து நீங்க பொய்க்கால் குதிரையில நீங்க சொல்லணும். பொய்க்கால் குதிரை நீங்க பார்த்துருப்பீங்க. கால் வந்து ஜான் கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு குதிரை ஒன்று, குதிரை, அந்த குதிரையில கிராஸ் பெல்ட் போட்டு குதிரை பொம்மை குதிரை, அந்த பொம்மைய கிராஸ்ல பெல்ட் போட்டு மேக்கப் பண்ணிட்டு மேல கடப்பா கட்டிடுவாங்க. ஆம்பளைக்கு, பொம்பளைக்கு அந்த கிரீடை வச்சுருவாங்க, வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. அதை வந்து 1 அடி காலு, 2 அடி காலு, 3 அடி காலுன்னு சொல்லிட்டு கொக்கலி கட்டை ஒரு நிகழ்ச்சி. அந்த காலில் ஒருங்கால ஆட மாட்டாங்க. அந்த காலில் கட்டையை கட்டிட்டு அந்த கட்டை மேல ஒரு பலகை ஒன்று, அந்த பலகை மேல 2 காலையும் வச்சுக்கிட்டு பெல்ட் போட்டு டைட்டா கட்டி ரத்த ஓட்டமே போவார். 2 மணி நேரம் நாங்க பாட்டும் கதையும் சொல்லுவோம். தாய்ப்பால் தான் என்ன, கண் பார்வைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எந்தெந்த, அதான் பல்துறை பணிவிலக்கம் 4 பேர் இருக்கு. பல்துறை எல்லா துறையும் வராங்க. ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதை அதுக்கு வச்சு அதை பெருசாகி 2 மணி நேரம் நாங்க அங்க பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறாங்க. பல தரப்பட்ட மக்கள் உட்காந்து. சாதாரணமா
ஒரு கம்பி மேல ஒரு சின்ன பையன் கம்பியில ஏதோ வயிற்று குழந்தைக்கு ஆடுறான். சின்ன குழந்தைங்களை கம்பி மேல நடக்க வச்சுட்டு கீழே ஒரு சாப்பாடு டப்பா வச்சு நாங்க அடிப்பாங்க. அந்த பிள்ளைய அந்த குழந்தை போயிட்டு வரும். அப்போ காசு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை வச்சுட்டு அவங்க குடும்பத்தை போயிட்டாங்க. அது ஒரு கலை. அது ஒரு தரம் குறைவான கலை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம், இந்த செய்தியை விளக்கம் சொல்லுவோம். அப்ப ஜனதா இப்படியெல்லாம் இருக்குதா, நம்ம குழந்தைக்கு இந்த காலத்தே போட்டு தடுப்பூசி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எந்த அரசு வைக்கறிஞராக இருக்கக்கூடிய எங்களெல்லாம் பயன்படுத்தி இதுல சரி பொய்க்கால சொன்னீங்களா? அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் சிறுகாயில விஞ்ஞான சம்பந்தம் ஒரு வருவார். அவரு கனிமாமி. அவர் தமிழிசை பாடல்கள் எல்லாம் பாரதியாசன் பாடல். அவருக்கு கலைமாமணி அவர்கிட்ட என்ன ஒரு 5 வருஷம் என்ன எங்க வாத்தியார் சேர்த்தார். சங்கீதம் படிப்பேன், நல்ல பேர் இருக்கும், எதிர்காலத்தில் ஒரு விருது வாங்குவேன், 4 பேர் பயன்படுத்திக்குவாங்க. ஒரு 5 அப்படியே வந்தா கருவூர சாமிநாதன் உலக புகழ் பெற்ற ஒரு கருவூர ஐயாக்கெல்லாம் வேண்டியும் அவன் நிறைய பழகி இருக்கிறாங்க. அவர்கிட்ட இசை ஏன் கத்துக்கிட்டேன், ஏன் அங்கெல்லாம் நம்ம போற வாய்ப்பு ஆரம்பிக்கலாம். படிப்பு குறைவுதான், படிப்பு என்னை உயர்த்தி வைக்கிறது. அதனால எனக்கு அக்கறை இல்லை, என்னுடைய குறைபாடு. நீங்களாம் கல்வியில உயர்ந்து எவ்வளவு நாளும் போகலாம். நீங்க வயசு இருக்குது, வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய வசதிகள் வாய்ப்பு இருக்கு. அப்பெல்லாம் எந்த வசதியும் கிடையாது. எங்களுக்கெல்லாம் காக்கா பதிவு கொடுத்து அதெல்லாம் காக்கா நம்பிக்கோம். ஆலடி பிள்ளையார் கோயில் தெரியல, கேர மண்டபத்தில் காக்கா பதிவு சொல்லிட்டு. ஏன்னா பசங்க காக்கா காக்கா கட்டி நடப்பாங்க. இதுக்கே உப்பு போட்டுட்டு அது வேற முட்டி போட வராது. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு படிக்கிற அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் சிங்கப்பூருக்கு போயிருந்தோம். மலேசியாவில் டைப்பிங்னு ஒரு ஊர். அங்கே ஒரு இந்திய நாட்டு கலை கலாச்சாரத்தை அங்கே போய் பார்க்கணும். அங்கே இந்தியா இந்தியா அந்த நாட்டினுடைய கலை பண்பாட்டு தினம் வேற, நம்ம நாட்டினுடைய கலை பண்பாடு, நம்மளுடைய உணவு முறை வேற, பேச்சு வழக்கு முறை வேற, நம்ம வாழக்கூடிய நிலை வேற, அங்க இருக்கிறவங்க நிலை வேற. அங்க போயிட்டு சரோஜினி கல்லூரி, இது மாதிரி ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில தெருக்கூத்து பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் ஒரு 20 பேரை ரயில் வைக்கணும். ரயில் வைக்கணும்னா எங்களுக்கு கவர்மெண்ட்ல கலை கலாச்சாரத்தை பரப்புவதற்காக அரை டிக்கெட்டு, பாதி டிக்கெட்டு தான் வரணும் பஸ் ரயில்ல. அதை நாங்கள் எழுதி விட்டு 20 கலைஞர்கள் போய் சுந்தரி கல்யாணம் அப்படின்னு ஒரு தெருக்கூத்து நடக்கும். அப்போ உங்க வயசு பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்க, பெரியவங்களாம் இருந்தாங்க. சுந்தரி மாலைனாக்கா ஒரு நாடகத்துல நல்ல செய்தியா இருக்குதுக்கா கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நிகழ்ச்சியை 4 மணி நேரம் ஒரு நிலையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன் இவங்கெல்லாம் என்னத்தை கூட்டு பார்த்து என்ன பண்றாங்க, இதை நம்மளை உட்கார வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். நல்ல அந்த தெருக்கூத்தெல்லாம் நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு. இப்போ ஐயங்கார்புரத்துல புஞ்சை அரசந்தாங்கல்ல தெருக்கூத்து கம்பெனி ஒன்று. அது என்னன்னு கேட்டா, சாதாரணமா நாங்க ஊர்ல போய் ஒரு நாடகம் வச்சுக்கிறோம். அப்போ ஒரு வெள்ளக்கார் ஃபாரினர்ஸ் நம்ம கூத்த போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்தது அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, எவ்வளவுதான் அழகா மேக்கப் பண்ணிங்கன்னு இப்படியெல்லாம் ஆடுறாங்களே, ஆண்கள் எப்படி பெண்களா மாறி அவங்க எப்படி அந்த நளினத்தோட ஆடுறாங்க, அதே மாதிரி எல்லாம் எப்படி நடிக்கிறாங்க, எப்படி அழுகுறாங்க, ஒரு பொண்ணுலையும் ஒரு கருணமும் பிரிகிறாங்க சண்டையில. சண்டை போருக்கு போறேன், நான் திருப்பி வரணும், வரமாட்டேனோ, நான் போயிட்டா பிறகு நீ யாரை சார்ந்து வாழ்வ, எங்க அண்ணன் தம்பிங்களோட வாழ்வியா, இல்ல உங்க தாய் விட்டு போய் வாழ்வீங்களான்ட்டு ஒரு தர்க்கம் நடக்கும்.
அப்ப இவ அழுகுறா, நீங்க போவாத, என்ன கூட இருக்கு, நீங்க வந்து உங்க பங்காளியை காப்பாற்ற நீ சண்டை போட போவாத, என்ன கூட இருந்து நம்ம பசங்களை பார்த்து வச்சு நம்ம இருக்கோம்னு சொல்றான். அப்ப இல்ல, நான் சொன்ன சட்டத்துக்கு நிறைவேற்றி நான் போய் சண்டைக்கு போய்தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போர்க்காலம் நடக்குது. அது அந்த பிரிவு வந்து பாரு, அந்த ஊர்ஜனம் பூரா அழுகுது. ஒரு ஆளு கண்ணில் கூட தண்ணி வராது. அதுதான் அவன் கிளைமேட், அதான் அவன் நடிப்பு திறமை. ஏதோ ஒண்ணு பாடினாங்க, ஆனாங்க, போனாங்க அப்படின்னு. இப்போ அர்ஜுனன் வந்து தபசு ஏறி சிவபெருமானம் நோக்கி ஒரு ஒரு எவ்வளவு பெரிய மரம் அது, நம்ம பனைமரம் பார்த்துருக்கோம். பனைமரத்துல தொலை போட்டு அந்த கட்டையில ஒரு தேவாரமா பாடி மேலே ஏறணும். நம்ம 2வது மாடி இருந்து கீழே கொஞ்சம் பார்த்தோம்னா பயம். 6 மாடி மேல ஏறி தனி மனிதன் அங்க வந்து இரும்பு ஆணி ஒண்ணு நடுப்புற குத்தி வச்சிருப்பாங்க. குத்தி காவடி மாதிரி ஒரு மஞ்சள் துணியில ஒரு பூஜை பண்ற மடம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இவன் அது மேல பார்த்து பாடிக்கிட்டே மேல ஏறி அங்க நின்று அந்த கட்டபாறை பிடிச்சி இப்படி ஆட்டுவான். மேல ஏறி கலைஞனும் அப்படின்னா இதுதான் இசை கலைஞர், நாடக கலைஞனுக்கு இதுதான் உயிர், அதுதான் பேர் வாங்கி கொடுக்கும். உங்களால யார முடியாதுப்பா, அவரெல்லாம் யாரும் வீட்டு போறியா இசையில வந்து ரொம்ப கஷ்டம். படிச்சுட்டு வந்தோம்னா 4 மணி நேரம் இசை சமாச்சாரத்தை பத்தி நம்ம எழுதணும்னா 5 நாளைக்கு அந்த உட்கார வச்சீங்கன்னா நம்ம பாடின்னு வலையிலே இருக்கேன், இந்த மாதிரி பேசிட்டே இருக்கேன். ஏன்னா அதை அனுப்ப முடியும். அவங்க கிட்ட கொஞ்ச நாள் இருந்து அந்த காலம் அருமணி வாசிக்கிட்டு ஒரு சுகம். அருமணி வாசிச்சுட்டு நாங்க வெளியில வந்துட்டா பொழுது வெளியே இருக்கா, ஒரு 75 பேர் ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஆஹா, அருமையா வாசிச்சா சாப்பாடு எங்க வீட்டு ஒரு சாப்பாடு. அதாவது ஒரு பெண் வேஷம் போட்டுட்டு ஒரு பையன் ஆடுறான்னா அவன் எட்டி வருவான். ஏதோ ஒரு தர்க்கம் வரும்போது எட்டி வருவான். அழுகுவான். உண்மையிலே அடிக்கணும். அந்த ஜாட்டி ஒன்று, அந்த ஜாட்டியை அடிக்கும் போது ஒரு சவுண்டு கேட்கும். நீங்க எல்லாம் ஒரு சிலர் கேட்டு இருப்பீங்க, நீங்க யூடியூப்ல பாருங்க. அடிச்சோம்னா சம சத்தம் கேட்கும். ஷார்ப்பா முறுக்கி வச்சிருக்காங்க. ஊதுவத்தி மாதிரி நம்ம திரி போடுற மேல வளர்த்துங்க, அந்த மாதிரி முறுக்கி வச்சா வலிக்காது. பிரிஞ்சு வச்சிய பட்டியா கருப்பாயிடும். அந்த மோசம் வரிவதன் மாரி ஆயிடுச்சு. வரத்தி வந்து வரத்தி வேஷம் போட்டு சொல்லுவாங்க. அந்த பெண் கிடையாது. காலையில கூடாது, கூடையில கர்ப்பஸ் ஏற்றி அதுல வந்து ஒரு பேரிங் இருக்கும். திருப்பி விட்டுட்டு இவன் அளவு போட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டே வந்து ஒரு குழந்தைய மடியில் வச்சிருக்கோம். யாரோ ஒரு குழந்தை கடிக்க பார்த்துட்டு பால் சின்ன குழந்தை. இந்த குழந்தைய அழுகு தூக்கி வச்சுக்கிட்டு இந்த அடவு பாடு போட்டு குழந்தையும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், பாட்டையும் பார்க்கணும். இவ்வளவும் அந்த தெருக்கூத்துல அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. ஒரு கலைஞன் வந்து கத்து மேலுக்கு வந்துட முடியாது. அவன் அழுதா நானும் அவனுக்கு ஏது. சரி, தெருக்கூத்து முடிஞ்சது. பொம்மலாட்டத்தை விட ஒரு பைத்தியக்கார ஆட்டம் பொம்மலாட்டம். அப்போ வந்து அரப்பாவைனா மமையில் மரத்திலே திருப்பாச்சி பொங்கலாம் நீங்க பார்த்துருக்கீங்க. சின்ன குழந்தைங்க சின்ன மர கை காலெல்லாம் இருந்து அதுல வந்து சேலை கட்டி குழந்தைங்க. அது பேரு திருப்பாச்சி. அப்படின்னா மரப்பாச்சி. அந்த மாதிரி ஒரு 2 அடி 1 அடி 1 அடி உயரத்துல எல்லா சாமி பொம்மையும் இருக்கும். அதுக்கு பரதநாட்டிய பொம்மையா, பரதநாட்டியம் நாடகமா, நம்ம என்னன்னா நம்ம வாழ்க்கை நடைமுறையில் இருக்கக்கூடிய அத்தனை வேஷமும் அந்த பொம்மைக்கு கட்டையிலே செய்திருப்பாங்க. கை வேற, காலு வேற, மூக்கு வேற அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சி இந்த 2 கையையும் இங்க ஒரு முடி இங்க ஒரு முடியில கட்டுவார். கை இந்த 2 கை இதுல கட்டுவார், தலையை இதுல கட்டிக்குவார். தலை ஏன்னா இப்படி ஆண்மன் சொல்லணும் இல்லையா, தலை இதெல்லாம் கையில வந்து 4 விரலையும் கொம்பு கட்டிடுவார். கொம்புல
காலு, இந்த தோள்பட்டை, ஒரு இடுப்பு, இதெல்லாம் இந்த விரல்கள். சரி, இதுன்னா உங்களுக்கு கஷ்டம் கேட்டா, நாங்கள் ஹார்மோனியம் வாசிக்கிறோம்ல, கீழே உட்காந்து மேலேயே பார்த்து வாசிக்கிறோம். டப்பு நடிச்சா டப்பு நடிச்சு திடீர்னு ஒரு அழுகுறாங்கன்னு சொல்லும் போது ஒரு சுபபந்து வராளின்னு ஒரு ராகம் உண்டு. இந்த காலத்துலலாம் வந்து அரசியல் தலைவர்கள்லாம் செத்து விட்டாங்கன்னா வயலின் வாசித்தாரு குன்னக்குடி வைத்தியர் வந்து நம்ம பொன்னேரியில வந்து வயலின் வாசி சுவாகத்தை காட்டுவார். அழுவு ரேடியா ஒரு வார்த்தை அந்த மாதிரி அந்த அசைவு கொடுக்கும் போது அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த துக்கம் அது சுபபந்து வராடி அப்படின்னு ஒரு ராகம். அந்த ராகத்தினுடைய சொரத்தை ஒன்னொன்னா வாசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு துணிச்சல் வராது. காமராஜ் எவ்வளோ கறந்தாரு, எவ்வளோ டேம் கட்டினாரு, எவ்வளோ ஃபேக்டரி கட்டினாரு, நம்மள மாரி படிச்ச பசங்கள்லாம் நிறைய வேலை கொடுத்தாரு. அவர் மாரி உலகத்தில் இன்னும் பிறக்க முடியுமா? அவரு செத்து விட்டார. இனிமேல் நமக்கு அதெல்லாம் வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் யார் பிறக்க போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுல தோன்ற அளவுக்கு அந்த வயலின் வாசி. அதுதான் இசை கலைஞர்களுடைய ஒரு திறமை. திறமைன்றது அனுபவத்துல வரும் திறமை. அவர் பார்த்தா அவர்கிட்ட நான் கொஞ்ச நாள் இருந்தேன். தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட விளம்பரங்கள்லாம் ஆடல் பாடம் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுவோம். தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறை வந்து எத்தனையோ துறை இருக்குது, இருக்குது, கல்வித்துறை இருக்குது, மருத்துவத்துறை இருக்குது, எல்லாம் இருக்குது, பதிவு அலுவலகம் இருக்குது, கலை பண்பாட்டுத்துறைன்னு ஒண்ணு இருக்குது. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ யாராவது இந்த கலை சம்பந்தமா இருப்பாங்க, அவங்களுக்கு பயன்படுது. கலை பண்பாட்டுத்துறையில நாட்டுப்புற கலை நல வாரியம் அப்படின்னு ஒரு வாரியம் வச்சிருக்காங்க. அதுல எங்களை போன்ற வளரும் கலைஞர்கள், மூத்த கலைஞர்கள் இவங்களெல்லாம் உறுப்பினராக இணைச்சி அதுல எங்க குழந்தை என்னுடைய பேத்திக்கு கல்யாணம் பண்ண போறோம். அதுக்கு விண்ணப்பம் போட்டோம்னா 10,000 ரூபாய். திடீர்னு நானே காலமாயிட்டேன். எனக்கு ஒரு 10,000 ரூபாய். என்னுடைய மனைவி பிரசவம் பண்ணி இருக்கிறாங்க, குழந்தை பிறந்து 5,000 ரூபாய். எங்க பொண்ணை கல்லூரியில சேர்க்கிறேன், சோடிக்கிட்ட எப்படி வாங்கி போயிருக்கா 5,000 ரூபாய். சரி, எனக்கு கண்ணு தெரியல, என்ன பண்ணலாம்? கண்ணாடிக்கு 1,500 ரூபாய். திருமண உதவி எவ்வளோ செய்யறாங்க. அதெல்லாம் நானும் பயன்படுத்த. ஏன் பயன்படுத்தினா, நம்ம முற்போக்கான முன்னோடி கலைஞராக இருக்கிறதுனால இதெல்லாம் எங்க எங்க நாட்டுப்புற கலைஞர் மகா நாட்டில் இதெல்லாம் எனக்கு ஒரு மணி நேரம் பேச சொல்லுவாங்க. எப்பா கெட்டு ஒழிஞ்சிடாதீங்க, இப்படிதான் கவர்மெண்ட்ல சலுகை இருக்குது, நீங்க தலைவாரத்தில் உறுப்பினராக சேர்க்கணும் சொல்லிட்டு அதெல்லாம் பயன்படுத்தும். சரி, ஹார்மோனியம் வீழ்ச்சி போச்சு. ஜவுரி முடி நான் பெண் வேஷம் வாங்குற அளவுக்கு வருமானம் கிடையாது அப்படின்னு சொன்னா, ஏழை சேலை நாடக மன்றத்துல ஆடை ஆபரணங்களுக்காக வருஷத்துக்கு 70,000 ரூபாய் இசை கலைஞர் அதை நம்ம எழுதி போடணும். இந்த மாதிரி நான் வந்து இங்க நடிச்சேன் போனேன் வந்து அந்த சலுகை. இப்போ இந்த பாட்டு கைச்சிலம்பாட்டம்னு ஒன்று இருக்கு. கைச்சிலம்பாட்டம் வேற, வேற விளையாட்டு வேற. கைச்சிலம்பாட்டம்னா கையில அன்னைக்கு சிலை வச்சிருக்காங்க. சிலம்பம் வேற. சிலம்பம் வந்து வேற விளையாட்டு. சிலம்பு வந்து கையில சிலம்பு வச்சுக்கிட்டு அந்த பம்பை, உடுக்கை, அந்த ஜெயகண்டி, மேளம், இந்த வர்ணிப்புன்னா ஒரு மனதை வந்து மயக்கக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு பாடும்போது
சாதாரணமா நம்ம நல்லா தான் பாடும்போது எப்படி ஆட்டுவோம், இன்னும் நல்லா வேகமா ஆட்டுவோம். அவன் எதிரெதிரி குதிச்சு ஆடி பாடி இந்த வாயில தண்ணி நிறைய ஒரு குடத்துல தண்ணி எடுத்து வாயில அந்த கம்பி சைக்கிள் அப்படியே அந்த பெடல் சைக்கிள் நெருக்கிறவா வாயால கடிச்சு இந்த தேங்காய் ஒரு பையன் தரணும் ஒரு ஆள் கட்டையாக அந்த தேங்காய் இந்த தேங்காய் ரெண்டாவது போய் விழிச்சு படுக வச்சுட்டு வாழைக்காய மாறுறது இடுப்பு வரைக்கும் வாழைக்காய் என்ன அடிக்கடி அவன் கண்ணை கட்டிக்கிட்டு அந்த வாழைக்காவை அவன் வயிற்றுல வெட்டும் போது நம்ம ஒரு ஒரு அலர்ஜி ஒரு அதிர்வு ஏற்படுத்தும். அதெல்லாம் வந்து சிலம்பாட்டத்தில் உண்டு. ரெண்டாவது, ஒருத்தர் நம்ம கூப்பிடுறோம், ஒரு சாமியை நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாட்டை சொல்லி நம்ம பாடினால் எப்பேற்பட்ட கல்நெஞ்சக்காரர்களும் அந்த நேரத்தில் வாங்கி ஆடுகிறார்கள். உணர்ச்சி வசப்பட்டு ஆடி அவங்க கேட்ட கேள்விக்கு சொல்றாங்க என்னம்மா நம்ம போட்ட பூஜையெல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு அவங்க கேட்கும்போது இருக்குதா ஆனந்தமா இருக்குதா எனக்கு கொஞ்ச நேரம் ஆடுடா நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேப்பலை வச்சு அது ஒரு கிராமிய கலையில அது வீர விளையாட்டுன்னு ஒன்று ஃபீல் பண்றோம். அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு வாத்தியார்னா ஒன்றும் இல்லை, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்ட் இல்லைங்க, அந்த கிரவுண்டில் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாமே கொண்டு வச்சுட்டு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அந்த சலபம், நெருப்பு சுத்தத்து, அந்த பந்து நெருப்புல வந்து ஒரு கயிறு கட்டிட்டு நெருப்பு சுற்றுவாங்க. பயங்கரமா இருக்கும் பார்க்க. வாயில கிருஷ்ணாலண்ணை ஊற்றிக்கிட்டு ஊதுனாங்கன்னா பயங்கரமா மேல போய் நெருப்பு மேல ஜுவாலி. அதான் வந்து உயிரை வந்து வச்சு கரண்ட்ல கட்டி வைக்கிற மாதிரி கதை. அது நம்ம நாட்டுல தான் அந்த கதையில நிறைய பொம்மலாட்டத்தை பத்தி சொன்னேன். பொம்மலாட்டம் எல்லாம் அதையோ செய்தி சொல்லி கதை சொல்லி பாட்டு பாடுது. அது ஒரு 3 மணி நேரம் எல்லா செய்தியும் மகாபாரதம் ராமாயணம் எல்லாமே பொம்மலாட்டத்துல சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ கலைஞர் வந்து அடையாள அட்டை கொடுக்குறாரு. சரி, அந்த அட்டை இருக்கு. இப்போ நான் அந்த அட்டை இருக்கு தமிழகத்துல அரசு பஸ்ல எங்க போனாலும் எங்களுக்கு இந்த ஜெராக்ஸ் அட்டை கொடுத்துட்டு ஜிஓவை அந்த ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் எடுத்து கேட்டால் ஒரிஜினல் காட்டணும். கேட்கலைன்னா அவன் என்ன பண்ணணும், காஞ்சிபுரத்துலேருந்து வேலூருக்கு போற 60 ரூபாவா அப்படின்னு சொல்லி டிராமா பாஸ் அப்படின்னு ஒரு சீட்டு. சரி, அது கட்டணும். இப்போ நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம், தமிழ்நாடு கூட எத்தனை மாவட்டங்களோ அத்தனை மாவட்டத்திலையும் ஆட்சித்தலைவர் கொடுக்குறாங்க. அவங்க தலைமையின் கீழே மாவட்ட கலைமன்றம் ஒரு இருக்குது. அது வந்து கலை பண்பாட்டுத்துறை இருக்குது. கலை பண்பாட்டுத்துறை ஏலேசை நாடகம் உண்டு. ஏலேசை நாடகம் தஞ்சாவூர்ல தென்னக பண்பாட்டு மையத்தில். தென்னக பண்பாட்டு மையத்துலலாம் நாங்கள் குழுவோட எங்க குழு பதிவு பண்ணிடுவோம். எதுக்கு பதிவு பண்ணி பில்லு பாரு, இது 3த்துக்கும் பதிவு பண்ணிடுவோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மத்திய அரசாங்கத்துல இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்துக்கு கோயிலுக்கு நம்ம கைலாசநாதர் மாதிரி பெயிண்ட் அடிக்காத சுண்ணாம்பு அடிக்காத கோயில் கோயில் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தெல்லாம் போயிட்டு கலை நிகழ்ச்சி பண்ண சொல்றாங்க. திருவிழாவுக்கு அதெல்லாம் அவங்க பதிவு பண்ணி வச்சுட்டாங்கன்னா எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரி, இதெல்லாம் பார்க்குறோம். எங்க சர்டிஃபிகேட் எல்லாம் ஆய்வு பண்றோம் வருஷத்துல ஒரு முறை. இந்த கலைமன்றம் என்ன பண்ணுதுன்னா வருஷத்துல 15 கலைஞர்களுக்கு விருது கொடுக்குது. கலை சுடர்மணி, கலை நன்மணி, கலை முதுமணி, கலை வளர்மணி, இப்படி 15 விருது கொடுக்குது வருஷத்துல. சரி, அந்த விருதை வச்சு நான் என்ன பண்ணேன், விருது மட்டும் இல்லை, கையில ஒரு 10,000 கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? கலையை அபிவிருத்தி பண்ணிக்கிறது. எனக்கு 2011 கலை சுடர்மணின்னு ஒரு விருது கொடுத்தாங்க.
எங்க கொடுத்தாங்க? நடிகை சர்ச்சு உங்களுக்கு தெரியும், பழைய இந்தியாவில் தேவா தெரியும். தேவா வந்து ஏழு நாடகத்தில் உறுப்பினர் செயலாளர். அவரு வந்து அந்த விருதை பணம் பேசி பணம் நம்மளுக்கு 1 கோடி ரூபாய் அதே மாதிரி கலை மாமணி நாடாளுமன்றத்துல தமிழகம் முழுக்க கலைஞர்களை தேர்வு கலை மாமணி. இப்ப எங்களுக்குலாம் என்ன நல்லா கஷ்டப்படுறீங்களா? கவர்மெண்ட் என்ன சர்வ் பண்ணிச்சு? ஆமா, எனக்கு வந்து மாசம் ஆச்சுன்னா ஒரு 3000 ரூபாய் மருத்துவ செலவு. ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரை ஊசி போட்டியா? அதே நேரத்தில் போதும் 65 வயசு நீங்க 3 வீட்டை உட்காந்து பிள்ளைங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு. சரி, எங்களால போல என்னுடைய காலாந்தத்தில் கூட எனக்கு மனைவிக்கு 3000 ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதே பார்க்கும்போது கலையில வந்து எவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது. ஃபைனான்ஸ்னு ஒரு உங்களுக்கு தெரியும், செலவுக்கு போகுது. அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு எவ்வளோ வட்டி வருது, கடன் கொடுக்குறோம், ஃபைனான்ஸ் பண்றோம், நிறைய பணம் வருது. அதுல எங்க மாதிரி கிராமத்துங்கள்ல அந்த கலைஞர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அகவை முதிர்ந்த கலைஞர்கள் 60 வயசுக்கு மேல உள்ள கலைஞர்கள் போட்டு அவங்களுக்கு மாதம் 3500 ரூபாய் வீதம் ஒரு ஆண்டுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆண்டுக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு? மருத்துவ உதவி, கைக்கால் நல்லா இருக்கணும். இப்ப எங்களுக்கு ஹார்மோனி ரிப்பேர் ஆகிடுது. அந்த செலவு பண்ண போனால் ஒரு 4000 5000 ரூபாய் செலவு. நீங்க ஹார்மோனிக்கு யாரும் விரும்புவது கிடையாது. கீபோர்டு சுவிட்ச் போட்டா ஓடு சத்தம் போடுது, பிஜிஎம்லாம் அழகா வாசி இருக்குது. நாங்கெல்லாம் வந்து ஹார்மோனிக்கு அது தெரியாது. அந்த கருவிக்கு அந்த ஃபைனான்ஸு கொடுக்குது. சரி, அதெல்லாம் முடிஞ்சு நிறைய இப்போ நாங்கள் வந்து பசங்களை நிறைய தயார் பண்ணுறோம். ஹார்மோனியம் இதெல்லாம் சொல்லி பசங்களாம் சில பசங்க அவங்க குடும்பத்தில் ஆர்வமாக இருந்தாங்கன்னா அனுப்புறாங்க. இதை பற்றி ஒன்றும் தெரியலன்னா விளையாடு அப்படின்னு அனுப்புறாங்க. இந்த பசங்க சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம சொன்னோம்னா பெண் பசங்களை நாங்கள் ரொம்ப பாராட்டணும். ஆண் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான். குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்கு அறிவு, ஆஸ்திரேலியா பொறுமை, அதே நேரத்தில் இப்போ துணிச்சலாக இருக்கிறவங்க எல்லாம் பாராட்ட வேண்டியிருக்கான். படிப்புலையும் சரி எல்லா விஷயத்துலையும் ஒரு துணிச்சலாக ஒன்றும் முடியாது. கார் ஓட்டுறீங்க, லாரி ஓட்டுறீங்க, ரயில் ஓட்டுறீங்க, ஏரோப்ளான் ஓட்டுறீங்க, ஆட்டோ ஓட்டுறீங்க, சாதாரண ஆள் கிடையாது. குழந்தைங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு நேரம் பேசலாம், பேசினே இருந்தால் 120 கொட்டா விட்டு 120 கொட்டா விட்டுறாங்க. போது இந்த பாட்டு சொன்னமில்ல, குழந்தையா இருக்கும் போதே அந்த வலியை கேட்டுக்கிட்டே நம்ம வளரணும், செத்து போற வரைக்கும் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே வளரும் அப்படின்னா என்ன அப்பேற்பட்ட பாட்டு. தாயினுடைய ஒலி வந்து நமக்கு வெளியார மாரி ஓடிக்கிட்டே இருக்கு. தாய்வு போடுறோமா, ரிப்பேர் பண்றோமா, அது எங்கன்னா கொண்டு போய் கடிகார கடையில் கொடுக்குறோமா, 100 வயசானாலும் ஓடிக்குது. நம்ம நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாது? என்னைக்காவது அதை பத்தி நம்ம நினைச்சு பார்த்துருக்கிறோமா? நின்று போச்சுன்னா ஓடிடும். 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பார்த்துக்கிட்டோம். நீங்கிட்ட அறுத்து அதை சரி பண்ணி ஐந்து பூஜை போடணும். இப்போ உடம்புக்கு நம்ம ஒரு நாளாவது அதை நம்ம கவனிக்கணும். ஏதோ ஓடுத்து ஓடியாந்து போறோம் வரோம் சாப்பிடணும். இந்த குழந்தை இருதய ஒழுத்து தாயுடைய இருதய ஒளியிலேயே அது காலாடி தண்ணியில விளையாடு, அது வந்து தரையில விளையாடு.
இந்த பொருளை ஒரு காய்ந்து கேட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு 10 மாதங்கள் கழிச்சு அந்த குழந்தை வெளியே வந்து அனாதையா போகுது. அப்பதான் அனாதை அதான் யாருடைய உதவி கேள்வி பார்க்கணும், தண்ணி வேணும். அப்போ இந்த ஒலியாகப்பட்டது குழந்தையும் தாயும் பிரிந்த பிறகு அந்த ஒலி காதல் அன்னைக்கு ஆரம்பிக்குது ஆரம்பிக்குது இசை அன்னைக்குதான் கத்துது. நீ ஒரு உள்ள அழுவும் போதுதான் தெரியாது, குழந்தை வெளியே வந்து கத்து இதை பால் கொடுக்காதவனே இப்படி கத்துது, கையில பால் கொடுத்தா எப்படி கத்துது? நானும் கையில பால் கொடுத்து வாங்கணும். இப்பதான் ஊசி மாத்திரை மருந்து அது எதுன்னு காலகட்டம் மாறி போச்சு. இப்போ அப்படி பார்க்கும்போது குழந்தை அழுகும் போது அந்த இசையோட ஓசையோட அழுகும். கொஞ்ச காலகட்டம் போது அந்த தீ வீட்டுக்கு போட்டுருக்காங்க யானை. அப்ப லாரி பாடுறாங்க குழந்தை அந்த பாட்டை எதனா ஓணுன்னு போது அழுகுது. அழுகும்போது குழந்தை என்ன ஓணுன்னு கேட்குது, அது சொல்ல தெரியல. அழுது அதனுடைய ஏறாமையை காட்டுது. அப்ப வாசை வாசை ஒளியலாமாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாயின்னு சாமி பாடியிருக்கிறார். அந்த வாசைய கேட்குது. அப்படியே அது என்ன புரியாத வாசை. அதுக்கு நான் சொல்லுது நமக்கு தெரியாது, நாம என்ன கத்தணும் அது தெரியாது. தப்புன்னு ஒரு கொம்பத்துக்கு போட்டு அனுப்பி அப்படியே வரும்போது கோயில் ரீதியா நாம வரணும். ஆராட்டு பாட்டு, காது கட்டும் போது பாட்டு பாடுறாங்க, நரகு வைக்கும் போது பாட்டு பாடுறாங்க, கல்யாணத்தில் லாரி பாட்டு பாடுறாங்க, ஏத்தம் இறக்கும் போது ஏத்தம்லாம் நீங்க பார்த்துட்டு பண்ணிட்டு மாடு ஓட்டும் தண்ணி கொண்டு ஊற்றுவாங்க ஏத்த பாட்டு. அது முடிஞ்சா வண்டி பாட்டு, வண்டியில போகும்போது வண்டி பாட்டு பாடுறது, மலை எடுக்கும் போது பாட்டு பாடுறது, இரங்கல் அழுகிற பாட்டெல்லாம் மாரடி பாட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ஆயாலாம் பாடுவாங்க தெரியுமா, கொஞ்சம் காலம் ஆயிட்டாங்கன்னா பாட்டு பாடுவாங்கல்ல. அதுல ரதி மன்மோகன் காலத்துல அவங்க வந்து ஒரு இசைக்கலைஞர்கள். அவங்கெல்லாம் வந்து ஊருடா யாரு ஒரு பெரிய ஜாம்பான்லாம் காலம் பண்ணிட்டாங்கன்னா ரதி மன்மதன்னா அவரை இணைப்பிரியாத ஜோடிகள் அவங்க மொழிகள். அவங்கெல்லாம் வந்து செத்து கூட்டங்களை பற்றி ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. இவர் ஊராட்சி தலைவராக இருந்தாரு, இவர் ஆச்சாரியா இருந்தாரு, இவர் பேராசிரியராக இருந்தாருன்னு அந்த ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு இவங்க 2 பேரை கட்டி பிடிச்சி அழுகும் போது ஊர்ல கவனம் அழுவோம். அதான் வந்து ரதி மன்மதன் பாட்டு. அப்படி ஒரு அப்புறம் ஓடப்பாட்டு, ஓடம் அப்படியே வரும்போது கிராமிய பாட்டு, புஷ்பனம் புதுசாமி பாடுவார் வர்றாங்களா. அதான் தெருக்கூத்து, மேடை பாடு, மேடை நாடகம், பறையாட்டம். பறையாட்டம் எங்க பாத்துக்கிறீங்க நீங்க? இப்போ தெருவுல ஒரு சபை போயிட்டு அப்போ ஒருத்தர் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே மாநாடிப்பாங்க தெரியுமா, இடையில பறையாட்ட பாடல். ஒயிலாட்டம், ஒயிலாட்டம்னா என்ன? மயிலாடும், மானாடும், மாடு ஆடும். பாத்துக்கிறீங்களா? மயிலாடும், மானாடும், மயில், மானு, மாடு இதெல்லாம் ஆடும். ஆடுவாங்க தெரியுமா, உள்ள போதுருக்கு. அது வந்து ஒயிலாட்டம். 2வது ஆண் போதும் பெண் போதும்னு 2 இருக்கும். பெரிய போதும் காஞ்சிபுரத்துல இருக்குது. அந்த போதும் காமாட்சியம்மன் கோயில் கொளுத்துறது பாத்தீங்களா? 2 கோப்பையும் அது வந்து ஒரு அட்டையில சேர்த்துருவாங்க, பூண்டு அது உள்ள பூந்துக்குவாங்க. அந்த பொம்மை உள்ள பூந்துக்குவாங்க, பூந்துட்டு இவங்க ஆடுவாங்க. அது வந்து ஆண் பூதம் பெண் பூதம். இன்னைக்கும் நம்ம ஈம்பேட்டை பகுதியில அந்த நாட்டிய கலைஞர்கள் இருக்கிறாங்க. காவடி ஆட்டம் சொல்ல வேண்டியது இல்லை. காவடிலாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. காவடியில நிறைய இருக்குது, சொன்னா 1 மணி நேரம் ஆகும். பரதநாட்டியம் பார்த்துருப்பீங்க நீங்க, சிலம்பாட்டம் பார்த்தீங்க, வேலை கோலாட்டம் பார்த்துருக்கீங்க நிறையா. இதுல வந்து இசை கருவிகள்னு ஒண்ணு இருக்குதுங்க. அது 1, 2 இல்லை. ஹார்மோனியம், மிருதங்கம், தபேலா, நாதஸ்வரம்,
தவிழ், சுருதி வாத்தியம் பெட்டி போட்டு அப்படி கைக்கிட்டே இருப்பாங்க. பம்பை, உடுக்கை, முத்தாரி, சங்கு, ஜெயகண்டி, மணி, சாக்ஸோபோன் வளைஞ்சி இருக்கும். சாக்ஸோபோன், கிளாரினெட்டு, போனக்காரத்துக்கு இருக்காங்க. ஞான கிளிரும் இப்படி ரவுண்டா இருக்கும். ஏன் போனக்கார அது ரொம்ப கஷ்டம் வாசிக்கிறது. நீட்டு தாரை பார்த்துப்பீங்களா? அவங்களுக்கு கலைஞ்சிருக்கான். கலைத்துறையில சேர்ந்தவங்களாம் அப்படிதான் ஏதோ தொழில் முறையா பாடுறாங்க. கலைக்காக கஷ்டப்பட்டவங்கதான். அப்புறம் மகுடினா என்ன? அந்த மகுடி ஒரு என்ன ஆகும்? நம்ம உடம்பு எப்படி ஆகும்? பயம். இப்ப எந்த ஹார்மோனியம் இருந்ததுன்னா அந்த மகுடிய அது பேர் புண்ணாக வராதுன்னு அந்த ராகத்துக்கு பேர். அதை அப்படி அசிக்கி காவிக்கும் போதே அவங்க மனநிலாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு உணர்வு. இருளர்கள்லாம் ஒரு காலத்துல விழா நடத்துவாங்க. நம்ம கோயிலுக்குள்ள விழா நடத்துவாங்க. இப்ப விழா நடக்கும். ஒரு நாளைக்கு யானை மேல, போன மேல, குதிரை மேல இப்படிலாம் சாமி வருவாரு. இருளர்கள் வந்து இவ்வளவு குடம் வச்சிருக்காங்க. அந்த குடத்தை தலை மேல வச்சுக்கிட்டு ஒரு பானையை 2 பக்கமும் கட் பண்ணிடுவாங்க. தலையும் வாழையும் கட் பண்ணி அதுல மூட்டு போட்டு கோலை அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு அது வந்து ஒரு ஒரு வாத்தியம். நாடோடிவாதி, பணவாதியம், பனைப்பாறைவாதி, சிரமத்தாளம், பெரிசா இருந்தாலும் பரோட்டா அந்த கையில அடிக்க கோல் மேல ஒரு தாளத்தை வச்சுட்டு மேல ஒரு தாளை வச்சு அது எப்ப இருப்பாங்க? நம்ம பிரதோஷத்தோடு நீங்க பாத்தீங்கன்னா பெரிய தாளம், பெரிய மேலம், பெரிய தாளம். ரெட்ட மூலம் இந்த குதிரை மேல உட்காந்துக்கிட்டு 2 மூலம் அடிச்சுட்டு போவாங்க. ரெட்ட மூலம் டமாரம் சாமி வந்து டம்மு மாட்டு வண்டியில போவாங்க. அது டமாரம். தம்புரானா தம்புரா வாசிக்கிட்டே சுடிக்கிட்டே பாடுவாங்க. விசில் தெரியும். விசிலுங்க விசில் அது வந்து ஒரு இசைக்கருவி தான். இப்படி நிறைய இசைக்கருவிகள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் எங்க போய் பார்க்கலாம்? நீங்கன்னா நான் சொல்றீங்களா? அது எங்க போய் பார்க்கலாம்? ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு நான் உள்ள போறோம். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அல்லாறுகால மண்டபம், மண்டபத்துல இருந்து சாலை தெருவுக்கு போறோம். சாலை தெருவுல ஒரு மியூசியம் ஒன்று வெள்ளித்தேர் வச்சிருப்பாங்க. வெள்ளித்தேர் மண்டபத்துக்கு உள்ள போனா ஒரு 3வது கட்டடத்துல மியூசியத்துல இந்த இசைக்கருவிகள் அத்தனை இருக்கு. நீங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன ஒரு சுற்றுலா மாதிரி அதெல்லாம் போயிட்டு அது உள்ள எங்க வெள்ளித்தேர் பக்கத்துல மியூசியம் ஒன்று. சரி, இன்னொன்னு எங்க இருக்கு? சங்கீத வித்வான் மையா அப்படின்னு நம்ம கச்சிபேசன் கோயில் தெரியும். அதை வந்து அந்த கோயில போனீங்கன்னா ஒரு 40 வீடு தள்ளி ஒரு தாத்தாவும் ஒரு ஆயாவும் தினமலை உட்காந்துருக்காங்க. இந்த வீடு நீங்க பாத்தீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இப்போ நம்ம புத்தர் தெரு கச்சிபேசன் கோயில் நேரம் நம்ம போறோம். ஒரு பெரிய திண்ணை 2 பொம்மை உட்காந்துருக்கு. நான் சொன்னேன் இந்த போதும் அது பேர் 2 ஒரு ஆயா ஒரு காசா உட்காந்துருக்காங்க. தெருவிலே தெலுங்கான உயிரோட ஆள் உட்காந்துக்கிற மாதிரி தெரியும். அது ஒரு மியூசியம் பொம்மை. பொம்மையிலே அதுல பாரிகேசனா வருவாங்க. அந்த பக்கமா பாரிகேசனா போறதுக்கு என்ன காரணம் இருக்கு? கைலாசநாதர் கோயில் போகும்போது அந்த ஸ்கெட்சில அந்த மியூசியம் இருக்கு. அது உள்ள நீங்க போனீங்கன்னா நான் சொல்ற இசைக்கருவி, பழங்கால மாடு, மான் தலை, இதெல்லாம் அது உள்ள நீங்க போய் பார்க்கணும். இது மகாபலிபுரம் போய் மியூசியத்துக்கு போய் பார்க்க தேவை. 2வது நம்ம ஜலகண்டீஸ்வரர் கோயில் வேலூருக்கு போய் அது உள்ள போய் ஒரு பொருட்காட்சி அந்த நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இப்படி மூங்கில் காட்டுல பண்டு வந்து மூங்கில்ல தோலை போட்டு உள்ளகிற அந்த ஏரத்தை சாப்பிட்டு நொண்டி காத்து அடிக்கும்.
மூங்கில் காத்துல அந்த காட்டுல நீங்க போய் அப்படி நின்னீங்கன்னா பலவிதமான ஒலி கேட்கும், அடிக்கும். என்ன காரணம்? மூங்கில்ல வந்து கொலை போட்டு வந்து போயிடும். அது உள்ள காற்று உள்ள பூந்து வேற ஒரு செஞ்சு வழியா வெளியே அப்படி வெளியில வரும்போது அந்த ஓசைகள் வருது. அதுதான் நாளடைவுல புல்லாங்குழலா மாறுது. புல்லாங்குழல் நீங்க பார்த்துருக்கீங்க, அதுல இன்னைக்கு வரக்கூடிய பாட்டு, நாளைக்கு வரக்கூடிய பாட்டு, 100 வருஷத்துக்கு முன்ன பாடினாங்க பாரு அந்த பாட்டு எல்லாத்தையும் பாடினாங்க. அந்த மாதிரி ஒரு இயற்கையிலே அப்படி ஒரு வாத்தியம். இந்த நாதஸ்வரத்துல அதே மாதிரி ஒரு தொலை, அது ஆச்சான்னு ஒரு மரம். ஏன்னா ஒரு வேலை சொன்னாங்கன்னா அம்மா என்ன சொல்றாங்க, ஆச்சா சீக்கிரம் வா டைம் ஆச்சு, ஆச்சா. அந்த மாதிரி ஆச்சான்னு ஒரு மரம். மரத்துல நாதஸ்வரம் செய்தால்தான் அந்த ஒலி எழுக்கும். சரி, அந்த நாதஸ்வரம் என்ன பெருமை? கல்யாணத்துல வாசிக்கிறாங்க, காரியத்துல வாசிக்கிறாங்க, திருவிழாவில் வாசிக்கிறாங்க, அதெல்லாம் உண்மை. மகாத்மா நேரு வந்து பிரதமர் பதவி இருந்தார். யார் பிரதமர்? யார் பிரதமர்? இந்த காலத்துல ஜவஹர்லால் நேரு பதவி எடுத்துக்கிறார் டெல்லியில. திருவாவூர்துறையில ஒரு நாதஸ்வர வித்வான் அவரை கூப்பிட்டு தமிழ் இசை பாட சொன்னாங்க. அப்போலாம் நல்லா இந்தி ஆட்சி அங்க நடந்துச்சு. தமிழ் இசையில நாதஸ்வரம் வாசிக்கல, அருமையா வாசிச்சாரு. பெரிய பெரிய ஆள்லாம் தலையாடணும். அதுல ஒரு முட்டாள் அமைச்சர் ஒருத்தன் உட்காந்துருந்தான், நல்லா வாசிக்கிறாரு. நாதஸ்வரம்னா வாயிலிருந்து எடுத்துட்டு வாசிப்பாங்க. அது சுதி கூட்டத்தை வந்து வாயிலே வச்சுன்னு ஒருத்தர் வாசிட்டு இருப்பாரு. அது சுதி. முட்டாள் என்ன பண்ணா, யாரு பாரு வாயில் வெளியேறுகிறப்பா வாய்ச்சாருப்பா அவர் கொடுப்பா. பேர் என்ன சொன்னாரு, அது வந்து சுதி காட்டுறதுக்கு எடுத்துட்டு வாய்ச்சாங்க. விருது கொடுத்து இசை கலைஞருக்கு நம்மளை விட இந்த இந்தியாவில் யார் அப்படின்னு சொல்லிட்டு அரசவை புலவர் ஆகினாங்க ராஜரத்னம். அவர் என்ன பண்ணாரு, எங்கன்னா கச்சேரிக்கு போய் வந்து ரயில்ல போவார். ரயில் கம்பி இசுவார். இசை உடனே ரயில் நின்றுக்கும். என்ன பயன் கட்டிட்டு நேரு நம்ம பேரை சொல்லி எப்ப பார்த்தாலும் எங்க வேணாலும் ரயில் சங்கிலி இருக்கிறாரு, பயன் கட்டி போயிருக்காரு, இவரை எப்படி நம்ம அடக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு இசைக்கலைஞரை வந்து நம்ம துன்ப அசிங்கமா அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போட்டார். எங்க இருக்குதுன்னு கேட்டா அரசிங்கம்பேட்டைன்னு ஒரு ஊர், அது வந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவாலங்காடு. திருவாரூர் பெரிய மடம் அங்க இருக்குது. பூம்புகாருக்கும் கும்பகோணத்துக்கும் போற வழியில் இருக்குது. அது சில காலமே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனே அனுப்பிச்சாங்க. அப்போ அந்த கலையை எவ்வளோ தமிழக அரசு மத்திய அரசு எவ்வளோ இப்போ திருத்தணி சாமிநாதன் ஐயா விருது கொடுத்தாங்க. கொடுக்குற அறிவிச்சுட்டாங்க. ஒரு 20 நாள்ல டெல்லியில இது நிறைய சொல்லணும்னு சரி. இந்த ராகங்கள்னு சொல்றாங்கல்ல, ஒரு ராகமும் ஒரு உணர்வை தூண்டும். அப்படின்னா ஒரு ராகம், தாலாட்டு, அதற்கு அட்டானா ஒரு ராகம். அந்த ராகத்தை பாடினா நீங்க சொல்லுங்க, முடிச்சிடலாம். ராகத்தை பாடினால் சோறு கிடைக்காது. ஏன்னு கேட்காது,
அந்த பாட்டு சாப்பாடு கொண்டு மேல மரத்துல கட்டிட்டு ஒரு பாட்டு பாடி தூங்கிட்டார் ஒரு இசை கலைஞர். பாட்டு பாடுற வேலைக்கு அந்த ரொம்ப என்னாச்சு அப்படி மேலே இருந்துச்சு. ஒரு பசி எடுத்துருச்சு. சாப்பாடு சாட வந்தாரு. நிறைய கதைகள்லாம் எக்கச்சக்கமான கதை இருக்குதுங்க. நிறைய நம்ம சொல்லணும்னா இல்லை. இது வரைக்கும் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன செய்தி நாம மட்டும் பூஜை பண்றது மிருகங்கள்லாம் பூஜை என்ன பண்ணிக்குது? அணிலு மரக்கறி மட்டும் நம்ம தூசு அணிலு சிலந்திய ஞானியும் அதை பண்ணிருக்குது. பாம்பு பண்ணிக்குது, ஈ பண்ணிக்குது, ஈ போய் பாருங்க. அப்புறம் காக்கா பண்ணிக்குது, எறும்பு பண்ணிக்குது, எறும்பு திருச்சி பக்கத்துல கருடம் பண்ணிக்குது, கழுகு பண்ணி திருக்கழுகு கழுகு வருது, கழுகு நிறைய பேர், சிலந்தி, குரங்கு, எலி, தேனி, பசு, வண்டு, திருநாரை, ஜடாயு பறவை, நண்டு, நண்டு எங்க தெரியும்? தமிழ்நாட்டில் நம்ம கோவில்ல தமிழ்நாட்டுல கடகேஸ்வரன் ஒரு கோவில். அங்க நண்டு முயல், மயில், மயிலாடுதுறை, தஞ்சை மாவட்டம் நிறைய செய்திகள்லாம் நிறைய இருக்குது. சிறப்பா செய்யணும், கலையோடும் வரணும். அப்பா அம்மாவெல்லாம் நல்லா அவங்கள ஒற்றி பாதுகாக்கணும். பேர் எதிர்காலத்துக்கு படிக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், கைக்காலாம் நல்லா இருக்கணும், ஆதாரமா வச்சுக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும். கூட பொறுத்தாங்க படிக்க வச்சு முதல் கொடுக்குறாங்க. முதல்ல அன்பா பழகணும், நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், இருக்கணும். கடவுள்கிட்ட போக வேண்டிய வேலை கிடையாது. ஏன்னா நம்ம தவறு பண்ணாலும் கடவுள் தவறு பண்ணாத நியாயமா நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். வாழ்க்கை வளர்க்கணும், பெரியவர்களுக்கு கேட்கணும், அடிக்கூடாது, கேட்கணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா வாழணும். அமைதியா இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை பார்த்து வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் போர் முறையாளர்கள் செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறையரங்கள் போக, நல்ல தமிழ் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம். என்னால் உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையின் தாய் போற்றி, வாக்கும் போற்றி, திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக விருந்தினரை சிறப்பு செய்வதுடன் நம் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
இறுதியாக நன்றியுரை. அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியால் தமிழ் துறையால் நடத்தப்பெறும் பல்வேறு நிகழ்வுகளில் ஒன்றான பொற்றாமரை மன்றம் நிகழ்வானது இப்பருவத்தின் 5வது நிகழ்வு இனிதே நிறைவுற்றது. இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்து எனது இசை பயணம் என்ற தலைப்பில் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட கலை சுடர்மணி வே கௌதமன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தமிழ் துறையின் சார்பாகவும் எங்கள் முதல்வர் சார்பாகவும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். தன்னுடைய பயணத்துல ஏற்பட்ட அந்த இசை அனுபவங்களையும் பல்வேறு நிகழ்த்து கலைகள் சார்ந்த நிகழ்த்து கலைகளை தன்னுடைய சொற்கள் மூலியமாகவே நேரடியா நமக்கு தெருக்கூத்தாகட்டும் பொம்மலாட்டம் ஆகட்டும் நமக்கு நேரடியா நிகழ்த்தி காட்டினது மாதிரி தன்னுடைய சொற்கள் மூலியமா இசைச்சி சொற்கள் மூலியமா இசைச்சு காமிச்ச ஐயார்களுக்கு நன்றி ஐயா. உங்களுடைய ஈர்ப்பு உங்களுடைய ஹார்மோனியத்துக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத தன்னுடைய கைபேசியினுடைய அழைப்பு மொழியிலே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அது ஹார்மோனியத்துடைய இசைய. அது மட்டும் இல்லாம தெருக்கூத்து சம்பந்தமா அதனுடைய பொருட்களை எப்படி அவங்க வந்து இது பண்றாங்கன்றத ஒரு விஷயத்தையும் ஒரு அணிகலன்களையும் எப்படி அவங்க அணிகிறாங்க அதனுடைய சிரமம் எப்படி உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கு என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகளை நீங்க பெறுறீங்க அப்படின்ற செய்திகளையும் பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் சார்ந்த விஷயங்களையும் ஒரு அரங்கத்துல விரிவா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு எங்களை ஆட்சிப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேஸ்வர ஐயா அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு மேலும் வழிநடத்தி கொண்டிருக்கிற தமிழ் துறையின் தலைவர் முனைவர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய தெய்வசிகாமி ஐயா அவர்களுக்கும் தமிழ்துறை உதவி பேராசிரியர்கள் அனைவருக்கும் நிகழ்வினை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற திரு நாதன் ஐயா அவர்களுக்கும் அது மட்டுமின்றி இன்றைய நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொற்றாமரை மன்றத்தில் ஒரு